குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக் பண்ணக்குள்ள எப்படி ஒரு கம்பெனியை பண்ணி அந்த கம்பெனியில் முதலீட்டை மேற்கொள்கிற சம்பந்தமாக நாங்கள் இதில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரிதானே? அப்போ ஒரு கம்பெனியில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் பார்த்த விஷயம் என்னென்னு சொல்லிச்சோம், ஒரு ஃபண்டை வந்து முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டில இருந்து லாபத்தை உழைக்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கினுடைய தொழில்பாடு. ஸோ முதலீட்டு வங்கி தொழிலில் பார்த்தமாக இருந்தால் அவர்கள் வந்து பல்வேறு வகையான பிணையங்களை முதலீடு செய்வார்கள். அப்போ அதில் மிக முக்கியமான பிணையம் வந்து பங்குகள். நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம் என்னென்ன வகையான பிணையங்கள்: பங்குகள், தொகுதி கடன்கள், வர்த்தக பத்திரங்கள், பங்காணை பத்திரங்கள், திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறைகள் போன்ற பல்வேறு வகையான முதலீட்டு கருவிகள்ல முதலீடு செய்வாங்க. அதே போல இந்த ஒவ்வொரு முதலீட்டு கருவிகள்லையும் முதலீடு செய்யக்குள்ள அது சம்பந்தமான இவாலுவேஷன், அது சம்பந்தமான ஆய்வு மிக முக்கியமாக தேவைப்படுது. சரிதானே? அப்ப அதன்படி நாங்க இன்றைக்கு ஒரு பங்குகள்ல முதலீடு செய்வதற்கு என்ன மாதிரி கம்பெனியை இவாலுவேட் பண்ணலாம், எவ்வாறு நான் வந்து கம்பெனியை வந்து இவாலுவேஷன் பண்ணலாம், மதிப்பாய்வு செய்யலாம் என்ற சம்பந்தமாகத்தான் இந்த வகுப்புல நாங்க பார்க்க போறோம். சரிதானே? அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 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 கம்பெனியை நாங்கள் ஆய்வு செய்வதாக இருந்தால் அல்லது கம்பெனியுடைய நிதி நிலைமையை பற்றி அறிய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய நிதி கூற்றுக்கள் மிகவும் அவசியமானவையாக இருக்கு. சரிதானே? அப்ப ஒரு கம்பெனி ஒன்றுல முதலீடு முன்னர் அதனுடைய நிதி கூற்றுக்களை வந்து பகுப்பாய்வு செய்து நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செஞ்சு கம்பெனியின் நிதி செயற்பாடுகள் மற்றும் நிதி நிலைமைகள் தொடர்பான ஒரு புரிந்துணர்வை பெற்ற நிதிகளின் பகுப்பாய்வு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்ப ஒரு நிதி கூற்றுக்களை ஆய்வு செய்வதற்கு அதை ஏன் ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கம்பெனியினுடைய அது எவ்வாறான நிதி நிலைமையோடு இருக்குது, அதனுடைய செயற்பாடு, நிதி செயற்பாடு எவ்வாறு இருக்குது போன்றவற்றை அறிந்து கொள்வதற்காக நாங்க இந்த நிதி கூற்றுக்களை வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா ஆய்வு செய்யறோம். அப்ப கம்பெனி ஒன்றுல முதலீடு செய்வதற்கு முன்னர் அதன் நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்யும் கம்பெனியினுடைய நிதி செயற்பாடுகள் மற்றும் நிதி நிலைமைகள் தொடர்பாக தெளிவான புரிந்துணர்வை பெற்றுக்கொள்றது வந்து மிகவும் அவசியம் ஒன்றாக இருக்கு. அப்ப நிதி கூற்றுக்கள் என்று நாங்கள் சொல்லுவது என்னென்றால் 5 வகை. நான் முதல் சொல்லுவோம் 5 வகை. இப்ப நிதி நிலைமை கூற்று. இப்ப நிதி நிலைமை கூற்று என்று சொல்றது அந்த ஒரு கம்பெனியினுடைய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் வெளிக்காட்டி நிற்கின்ற ஒரு நிதி கூற்றத்தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து நிதி நிலைமை கூற்று என்று. அடுத்தது வருமான கூற்று, இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் P&L அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தெரியாது. அப்ப கூற்று, அதே போல கம்பெனியினுடைய வருமான கூற்று, இன்கம் ஸ்டேட்மெண்ட். சரியா? வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, அதே போல காசு பாய்ச்சல் கூற்று, அதாவது காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் சம்பந்தமான காசு பாய்ச்சல் கூற்று. இந்த கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் என்ன செய்யலாம், ஒரு கம்பெனியினுடைய தொழிற்பாடு தொடர்பான முக்கியமான தகவல்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் வெளிக்கொண்டு வர முடியும். சரியானே? அப்ப ஒரு நிதி கூற்றுக்கள் ஏன் முக்கியம் என்று முக்கியம் என்றால், கம்பெனி ஒன்றுல முதலீடு செய்வதற்கு முன்னர் அந்த நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் கம்பெனியினுடைய நிதி செயற்பாடுகள் மற்றும் நிதி நிலைமைகள் தொடர்பான தெளிவான புரிந்துணர்வை பெற்றுக் கொள்வதற்கு நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சோ நிதி கூற்றுக்கள் சொல்லப்படுவது ஒன்று கம்பெனியினுடைய நிதி நிலைமை கூற்று. அந்நேரம் சொல்லுவாங்க 5 வகை. சொத்துக்களையும் பொறுப்புகளையும் வெளிக்காட்டி நிற்கின்ற ஒரு கூற்று, அப்ப நிதி நிலைமை கூற்று. இரண்டாவது வருமான கூற்று, அதாவது லாப நட்ட கணக்கு வருமான கூற்று. அடுத்தது காசு பாய்ச்சல் கூற்று. சோ இந்த 3 நிதி கூற்றுக்களையும் அடிப்படையில வைத்துக் கொண்டு
நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில தகவல்களை பெற்று அதன் அடிப்படையில் முடிவுகளை மேற்கொண்டு முதலீடு செய்வதா அல்லது இல்லையா என்பது தொடர்பான முடிவுகளை மேற்கொள்ள முடியும் இந்த நிதி கூற்றுக்கள் பகுப்பாய்வு மூலம். ஸோ நிதி விகிதங்கள், அப்ப இந்த நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்வதற்கு நிதி விகித சொல்லப்படுகிற விகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப நிதி கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்வது தொடர்பாக பயன்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான முறை யாதென்றால் நிதி விகிதங்கள் கணக்கிடுவது. ஃபைனான்சியல் ரேஷியோவை கல்குலேட் பண்ணுவதன் மூலம், ஃபைனான்சியல் ரேஷியோஸை கல்குலேட் பண்ணுவதன் மூலம் தான் நிதி கூற்றுக்களை என்ன செய்யலாம், பகுப்பாய்வு செய்து கொள்ள முடியும். அப்ப நிதி விகிதங்களை பிரதானமாக எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் 5 வகைப்படுத்தப்படுகிறது. சரியானே? அப்ப நிதி கூற்றுக்கள் 5 வகை பிரிக்கப்படுகிறது. ஒன்று என்ன விகிதம்? லாபகரத்தன்மை விகிதம், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லாபகரத்தன்மை விகிதம். அடுத்த விகிதம் சொல்லுவோம் திரவத்தன்மை விகிதம், அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சொல்லுவோம் ஆதன முகாமைத்துவ விகிதம், அசெட் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சொல்லுவோம் இணைப்பு விகிதங்கள், லிவரேஜ் ரேஷியோஸ், லிவரேஜ் சொல்லுவோம். அடுத்து மதிப்பீட்டு விகிதம், அதாவது வேல்யூவேஷன் ரேஷியோ. ஆக 5 வகையான ரேஷியோவை பயன்படுத்தித்தான் இந்த நிதி கூற்றுக்களை ஆய்வு செய்ய முடியும். அப்ப ஒவ்வொரு பிரதானமாக 5 வகையான ரேஷியோ என்னென்ன இருக்கு? ஒன்று திரவத்தன்மை விகிதங்கள், அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்தது ஆதன முகாமைத்துவ விகிதங்கள், அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ. மூன்றாவது இணைப்பு விகிதங்கள், அதாவது லிவரேஜ் ரேஷியோ. நான்காவது லாபகரத்தன்மை விகிதங்கள், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, அதாவது லாபகரத்தன்மை விகிதங்கள் சொல்லுவோம், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஐந்தாவது சொல்லுவோம் மதிப்பீட்டு விகிதங்கள், வேல்யூவேஷன் ரேஷியோ. ஆக 5 பிரதானமான வகைகளின் கீழ பல்வேறு வகையான ரேஷியோஸ் கால்குலேட் பண்ணப்படும். நாங்கள் தனியாக ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? இந்த விகிதங்கள் தொடர்பாக நீண்ட விளக்கங்கள், அதாவது ஆழமான விளக்கங்கள் ஒவ்வொரு நிதி பகுப்பாய்வுகளின் போதும் கட்டாயமாக வழங்கப்பட. இதன் அடிப்படையில பார்த்தமாக இருந்தால் இந்த லாப விகிதம், இந்த லாப விகிதம் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொல்லி சொன்னால் விற்பனை சொத்துக்கள் அல்லது உரித்துடைமை மூலதனத்தில் இருந்து லாபத்தை உழைப்பதற்கான ஆற்றலை லாபகர விகிதங்கள் காண்பிக்கும். சரிதானே? லாபகரத்தன்மை வீதம் என்னென்றால் விற்பனை சொத்துக்கள் அல்லது உரித்துடைமை மூலதனத்தில், விற்பனை அல்லது சொத்துக்கள், ஒரு நிறுவனத்துக்கு சொத்துக்கள் இருக்கும். ஒன்று நடைமுறை சொத்து இருக்கும், அடுத்தது நிலையான சொத்து இருக்கும். அப்ப சொத்துக்கள் அல்லது உரித்துடைமை மூலதனம் என்றால் ஈக்விட்டி, அதாவது ஓனர்ஷிப் கேபிட்டல். சரியானே? ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அந்த உரித்துடைமை மூலதனத்தில் இருந்து லாபத்தை உழைப்பதற்கான இயலுமையை அல்லது ஆற்றலை இலாபகரத்தன்மை விகிதங்கள் என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அப்ப இலாபகரத்தன்மை என்பது கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்யும் போது கவனிக்கப்பட வேண்டிய பிரதானமான காரணியாகவும் இந்த லாபகரத்தன்மை இருக்கு. தன்மை என்றால் என்னன்னா, அவங்க கட்டாயமா ஒரு கம்பெனியில நாங்க ஷேரை கொள்வனவு செய்யக்கூட அந்த கம்பெனி லாபகரத்தன்மையாக இருக்கிறதா என்பதனை கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஸோ இந்த லாபகரத்தன்மையான ஒரு கம்பெனியாக இருக்குதா இல்லையா என்றத அளவீடு செய்வதற்கு இந்த லாபகரத்தன்மை விகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரிதானே? ஸோ அப்ப லாபகரத்தன்மை என்பது என்ன? கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய பிரதானமான ஒரு காரணியாக இந்த லாபகரத்தன்மை வீதம் இருக்கு. அப்போ லாபகரத்தன்மை வீதத்தை நாங்க 5 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மொத்த லாப விகிதம், அடுத்தது தேறிய லாப விகிதம், அடுத்தது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது செயற்பாட்டு லாப விகிதம் என்று சொல்லி செயற்பாட்டு லாப விகிதம், மற்றது சொத்தின் உழைப்பு விகிதம், மற்றது உரித்துடைமையின் உழைப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி 5 வகையாக. இதுல நான் முக்கியமான விகிதத்தை நான் தந்திருக்கும் போது மொத்த லாப விகிதம் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திருக்கேன். மொத்த லாபம் என்றது மொத்த லாபத்தை விற்பனை பொருள்வால பிரிச்சு 100ஆல பெருக்கப்பெறப்படுவது மொத்த லாப விகிதம்.
அப்ப விற்ற லாப விகிதம் என்று சொல்லப்படுவது என்னென்றால் கம்பெனியின் விற்பனையான பொருளில் விற்பனை கிரயத்தை கழிச்சதுக்கு பிறகு கிடைக்கப்பெறும் தொகை வந்து மொத்த லாபம். அப்ப மொத்த லாபம் எப்படி கல்குலேட் பண்றோம் வந்து விற்பனையில இருந்து மொத்த வித்த சரக்கின் கிரயத்தை கழிக்கப்படுவதுதானே மொத்த லாபம். சோ அந்த மொத்த லாபத்தில் ஓர் அலகின் மற்றும் விற்பனை செய்யப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில விற்பனை தீர்மானிக்கப்படுவது. சரியான. அப்ப ஏன் நாங்க மொத்த லாப விகிதத்தை கல்குலேட் பண்றோம் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஓர் அலகின் விலை மற்றும் விற்பனை செய்யப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில விற்பனை தீர்மானிக்கப்படுவது. அப்ப விற்பனை வந்து எப்படி நாங்க கல்குலேட் பண்ணுவோம்? ஓர் அலகின் விலை இன்றும் விற்பனை செய்யப்பட்ட அலகுகளினுடைய எண்ணிக்கை. ஓர் அலகினுடைய விலையை விற்பனை செய்யப்பட்ட அலகுகளினுடைய எண்ணிக்கையால் பெருக்க பெறப்படுவது விற்பனை பெறுமதி. சரிதானே. அப்ப அலகுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில விற்பனை வந்து தீர்மானிக்கப்படுவதாக கம்பெனிக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையை தீர்மானிக்கும் ஆற்றலும் கூடுதலான அலகுகளை விற்பனை செய்யக்கூடிய ஆற்றலும் விற்பனையின் மூலம்தான் பிரதிபலிக்கிறது. கம்பெனியின் விற்பனை கிரயத்தை உற்பத்தி கிரயம் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் கிரயம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதுடன் கம்பெனியினால இக்கிரயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலானது விற்பனை கிரயத்தில் செல்வாக்கு ஏற்படுத்துவதாக இருக்கு. இதன் காரணமாகத்தான் கம்பெனிக்கு விலையை நிர்ணயிக்க மற்றும் செலவுகளை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலும் மூலம் தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகிறது. சரியானே. அப்ப மொத்த லாபம் என்று சொல்லப்படுவத விஷயம் என்னன்னா விற்பனையில இருந்து விற்ற சரக்கினுடைய கிரயத்தை கழிக்கப்பெறப்படுகிறது. சரியானே. அப்ப விற்பனை பொருள்வில எத்தனை சதவீதம் மொத்த லாபம் பெறப்படுகிறது? இந்த மொத்த லாபம் என்னத்தை பெறப்படுதுன்னு சொன்னா விலைய, அதாவது மொத்த லாபத்துல வந்து விற்பனை விலையிலிருந்து மொத்த விற்ற சரக்கின் கிரயத்தை கழிக்க வாரதானே. அப்ப மொத்த விற்பனை பெறுமதி எப்படி கால்குலேட் பண்ணப்படுது? ஓர் அலகின் விற்பனை விலையை விற்பனை செய்யப்பட்ட அலகுகளினுடைய எண்ணிக்கையால் பெருக்க பெறப்படுவது விற்பனை பெறுமதி. அதுல இருந்து அதை உண்மையா கொள்வனவு செய்வதற்கு ஏற்பட்ட கிரயம் இருக்குதானே, அல்லது அதை உற்பத்தி செய்வதற்கு ஏற்பட்ட கிரயம் இருக்குதானே, உற்பத்தி கிரயம் என்று சொல்லுவோம். கொள்வனவு செய்வதற்குரிய விற்பனை கிரயம் என்று சொல்லுவோம். அதை கழிக்கப்பெறப்படுவது வந்து மொத்த லாபமாக இருக்க போகுது. சோ இந்த மொத்த லாபம் மொத்த லாபத்தை விற்பனையின் சதவீதமாக கூறுவதுதான் இந்த மொத்த லாப விகிதம் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே. அப்ப ஒரு மொத்த லாப விகிதத்தை வந்து நாங்கள் எப்படி அந்த முதலீடு செய்யும் போது ஒப்பீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் இண்டஸ்ட்ரியில, அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தால் ஒரு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் அல்லது ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கிற ஒரு கம்பெனியில முதலீடு செய்யப்படும் சராசரியா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வீதம் மொத்த லாப வீதம் காணப்படுகிறது என்றதை அவதானிச்சு அந்த அவரேஜ் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினோட பர்டிகுலர் கம்பெனி குறித்த நிறுவனத்தினுடைய மொத்த லாப வீதத்தை ஒப்பீடு செஞ்சு அது இண்டஸ்ட்ரியில இருக்கிற அவரேஜை விட கூடுதலாக மொத்த லாப வீதம் இருக்குமாக இருந்தால் நாங்க பயப்படாத குறித்த கம்பெனியில வந்து என்ன செய்யலாம், முதலீட்டுன மேற்கொள்ள. அப்ப முப்படி தீர்மானம் எடுக்கிறது சொல்லிட்டோம்னா மொத்த லாப விகிதம் வந்தாலும் அதை இண்டஸ்ட்ரி மார்ஜினோட இண்டஸ்ட்ரி, அதாவது குறிப்பிட்ட துறையினுடைய மொத்த லாப விகிதத்தினோட கொம்பையா பண்ணி பார்த்து அதை விட கூடுதலாக இருந்தால் நாங்க அந்த கம்பெனியை வந்து என்ன செய்யலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னத்துக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. சரிதானே. அடுத்தது வந்து தேறிய லாப விகிதம். அப்ப தேறிய லாப விகிதம் என்று சொல்லப்படுவது என்னென்றால் தேறிய லாபத்தில் நோமலா விற்பனையில இருந்து விற்ற சரக்கின் கிரயத்தை கழிக்கப்பெறப்படுவது மொத்த லாபம்.
அப்ப இந்த மொத்த லாபத்தோட ஏனைய வருமானங்கள் அல்லது பிற வருமானங்கள் இருந்தால் கூட்டி அதுல இருந்து நிறுவனத்துக்கு ஏற்பட்ட செலவுகள், ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லுவோம், அதாவது நிர்வாக செலவுகள், விற்பனை விநியோக செலவுகள், நிதி செலவுகள், ஏனைய செலவுகளை தேறிய லாபம். இந்த தேறிய லாபத்துல வரியையும் கழித்து விட்டால் வரிக்கு பிந்திய தேறிய லாபமாக இருக்கும். அதாவது ப்ராஃபிட் ஆஃப். ஸோ கம்பெனி ஒன்றின் தேறிய லாபம் எனப்படுகிற போது தேறிய வருமானம் வரிக்கு பிந்திய தேறிய லாபமாக இருக்கும். அப்படியானால் செயற்பாட்டு செலவினங்கள், வட்டி மற்றும் வரி ஆகிய சகல கட்டணங்களும் மற்றும் செலவினங்கள் என்பனவும் எங்கிருந்து கழிக்கணும்? விற்பனையில இருந்து கழிக்கப்பட்ட பின்னர் கிடைக்கின்ற ஒரு பெறுமதியாக இந்த தேறிய லாபம் இருக்கும். அதாவது விற்பனையிலிருந்து ஏன் கழிக்கிறோம் அப்படி என்றால், விற்பனையிலிருந்து தான் விற்ற சரக்கின் கிரியங்களுக்கு மொத்த லாபம் கிடைக்குது. அப்போ மொத்த லாபத்தில இருந்து இந்த செயற்பாட்டு செலவினங்கள் எல்லாம் கழிக்க வாரது தேறிய லாபம், அதுவும் வரியும் வட்டியும் கழிச்சிருக்க வேண்டும். சரிதானே? அப்ப முதலீட்டாளர் மிகவும் கவனம் செலுத்துவது கம்பெனியினுடைய தேறிய லாபம் தொடர்பில்தான். அப்ப கம்பெனியானது தேறிய லாபத்தை பயன்படுத்தியே பங்குதாரருக்கு என்ன செய்யுது? பங்கு லாபத்தை பகிர்ந்தளிக்கிறது. சரிதானே? அப்ப ஒரு கம்பெனி தான் வரிக்கு பிந்திய லாபத்தை கணிப்பிடிச்சா அதை என்ன செய்யுது? கம்பெனியுடைய மூலதனத்தை பங்களிப்பு செஞ்ச பங்குதாரர்களுக்கு என்ன செய்யறாங்க? பகிர்ந்தளிக்கிறாங்க. சரிதானே? அப்ப தேறிய லாப விகிதம் என்று சொல்லப்படுவது என்ன? தேறிய லாபத்தின் கீழ் விற்பனை இன்டு 100. சரிதானே? அப்ப இந்த தேறிய லாப விகிதம் ஏன் நாங்க அவசியம் கால்குலேட் பண்ணணும், அவசியம் முதலீடு செய்யற முதலீட்டாளர்கள் கரிசனை கொள்ள வேண்டும் அப்படின்றால் என்ன காரணம்? இந்த தேறிய லாபத்தை வைத்துத்தான் இண்டஸ்ட்ரியில அதாவது துறை சார்ந்த தேறிய லாபம் எவ்வளவு இருக்கு? நார்மலா பேங்கிங் செக்டர் எடுத்தோம்னா தேறிய லாப விகிதம் 10% அவரேஜ் இண்டஸ்ட்ரியில இருக்குமாட்டா. குறிப்பிட்ட வங்கியினுடைய விகிதம் 7% அல்லது அதை விட குறைவாக இருக்குமாக இருந்தால் அது இண்டஸ்ட்ரி நோம்ஸை விட குறைவாக இருக்கும். ஸோ அவ்வாறு இருக்கின்றவர்கள் முதலீட்டு தீர்மானத்தினால கொஞ்சம் பயக்கம் காட்ட ஏற்படும். இண்டஸ்ட்ரியை விட கூடுதலான மார்ஜின் இருந்தால் நாம இருந்து செய்யலாம். ஆனால் இண்டஸ்ட்ரியை விட குறைந்த மார்ஜினை கொண்டு காணப்படும் என்றால் முதலீடு செய்வதற்கு 2 தரம் நாங்கள் இவாலுவேஷன் பண்ண வேண்டியிருக்கும். வேற இவாலுவேஷன் கட்டணங்களை வச்சுக்கோம். சரிதானே? அதுதான் இந்த தேறிய லாப விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிதானே? அப்ப மொத்த லாப விகிதம் கால்குலேட் பண்ணக்கூடியும் தேறிய விகிதம் கால்குலேட் பண்ணக்கூடியும் கட்டாயமாக முதலீட்டு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது கட்டாயமாக முதலீட்டு தீர்மானம் கட்டாயமாக இந்த தேறிய லாப விகிதத்தை கால்குலேட் பண்ணணும். அதாவது முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்ளுகிற பொழுது கட்டாயமாக தேறிய லாப விகிதத்தை கால்குலேட் பண்ணணும். ஏன்? அந்த நிறுவனம் லாபத்தோடு இயங்குதா அல்லது நட்டத்தோடு இயங்குதா, அல்லது இண்டஸ்ட்ரியில இருக்கிற தேறிய கூடுதலான தேறிய லாபம் இருக்குதா, குறைந்த லாபம் இருக்கிறான்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக இந்த தேறிய லாப விகிதம் கட்டாயம் அவசியமாக இருக்கு. சரியா? அதே போல இந்த தேறிய லாப வீதத்துல இன்னொரு வீதம் இருக்குது. முதலீட்டு திரும்பல் முதலீட்டு திரும்பல் வீதத்துல
ஒன்று தேறிய லாபத்தின் கீழே மொத்த முதலீடு இன்டு 100, அதாவது போட்ட முதலீட்டுல எவ்வளவு தேறிய லாபம் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறது. அடுத்த மூலதன திரும்பல் வீதம் என்பது தேறிய லாபத்துக்கு மொத்த முதலீடு சொல்லப்படுவது. இந்த உரிமை மூலதனத்தை சொல்லப்படுது. உரிமை மொத்த முதலீடு சொல்லப்படாது. மூலதன திரும்பல் உரிமை மூலதனம் தேறிய லாபம் இன்டு 100 இது கால்குலேட் பண்ணப்படும். அதை விட செயற்பாட்டு லாப வீதம் வந்து இருக்கு. செயற்பாட்டு லாப வீதம் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா, மொத்த லாபம் தேறிய லாபம் அதோட சேர்த்து செயற்பாட்டு லாப வீதம் என்று சொல்ல இதுல நான் ஸ்லைட்ல போட இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாம். இந்த செயற்பாட்டு லாபம் என்று சொல்லப்படுவது என்னன்னா, கம்பெனியினுடைய மொத்த லாபத்தில இருந்து தொழிற்பாட்டு செலவுகளை கழித்ததற்கு பிற்பாடு இந்த செயற்பாட்டு லாபம் அல்லது இந்த தொழிற்பாட்டு லாபம் கால்குலேட் பண்ணப்படும். அப்ப தொழிற்பாட்டு செலவுகளுக்குள்ள வந்து என்னென்ன வகையான செலவுகள் உள்ளடக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம்னா, முதலாவது விநியோக செலவுகள், அதாவது மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட், அதாவது விற்பனையோட சம்பந்தமான விற்பனை விநியோகத்தோட சம்பந்தமான செலவுகள் வந்து இந்த தொழிற்பாட்டு செலவுகளுக்குள்ள உள்ளடங்கும். அதே போல பொது மற்றும் நிலைய நிர்வாக செலவுகள், அதாவது ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷனரி, சேலரியாக இருக்கலாம், டிப்ரிசியேஷன்ஸ், அதாவது ஆஃபீஸாக்களோட, அதாவது ஆஃபீஸுக்கு ஏற்படுற செலவுகள், நிலைய நிர்வாக செலவுகள் அதையும் கழிச்சு, அதே போல ஏனைய செலவுகள், நானாவித செலவுகள் கழிக்கலாம். அந்த செயற்பாட்டு லாபம் என்னடா செயற்பாட்டு செலவு. அப்ப நிலைய நிர்வாக செலவுகளும் விற்பனை விநியோக செலவுகளையும் அளிக்க பெறப்படுவது, அதாவது மொத்த லாபம் அவர்கள் சேர்த்து ஏனைய வருமானங்களை கூட்டிட்டு அதுல இருந்து நிலைய நிர்வாக செலவு, விற்பனை விநியோக செலவு, ஏனைய செலவுகளை கழிக்க வர்றது, அதாவது வரி வட்டி கழிப்பதற்கு முன்னுள்ள லாபத்தை சொல்லுவது இந்த செயற்பாட்டு லாபம். ஸோ இந்த செயற்பாட்டு லாபம் அணிக்கக்குள்ள வரியையும் வட்டியையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கக்கூடாது. அதாவது வரியையும் வட்டியையும் கழிக்கிறதுக்கு முதல் தான் இந்த செயற்பாட்டு லாபம் கால்குலேட் பண்ணப்படும். சரி, அப்போ கம்பெனியின் உண்மையான லாபகரத்தன்மை செயற்பாட்டு லாபமாக கருதப்படும். வரியையும் வட்டியையும் கழிக்கிறதுக்கு முதல் வார லாபம் தான் வந்து கம்பெனியினுடைய உண்மையான லாபகரத்தன்மை வழிகாட்டுகிறது இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். இந்த லாபமானது கம்பெனியின் வியாபாரத்திற்கு பாரம்பரியமான வருமானம் மற்றும் செலவினங்கள் அடிப்படையில் மாத்திரமே தீர்மானிக்கப்படுகிறது. கம்பெனியின் விருப்பத்தின்படி மேற்கொள்ளப்படுகிற கடன் பெறுதல்களின் காரணமாக செலுத்த வேண்டியிருக்கிற வட்டி செலவினம் அல்லது கம்பெனிக்கு வழிவாரியாக தீர்மானிக்கப்படும் வட்டி என்பன இந்த லாபத்தில வந்து செல்வாக்கை ஏற்படுத்தாத ஒரு காரணம் இருக்கு. சரி, அப்ப ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து வட்டியையும் லாபத்தையும் நாங்க கழிக்கிறதுக்கு முதல், வட்டியையும் வரியையும் கழிக்கிறதுக்கு முதல் வாரதுதான் இந்த செயற்பாட்டு லாபம் அல்லது தொழிற்பாட்டு லாபம். கழிக்க முதல் உள்ள லாபம் செயற்பாட்டு லாபம். ஸோ இந்த செயற்பாட்டு லாபத்தை விற்பனையால பிரித்து அதை 100ஆல பெறப்படுவது செயற்பாட்டு லாப வீதம் என்று சொல்லப்படும். வட்டி மற்றும் வரிக்கு முந்தைய லாபத்தை விற்பனையால பிரித்து இன்று 100ஆல பெருக்கப்படுவது செயற்பாட்டு லாப விகிதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த செயற்பாட்டு லாபம் தான் ஒரு கம்பெனியினுடைய பாரம்பரியமான அல்லது ஒரு கம்பெனியினுடைய உண்மையான நிலையை காட்டுகிற ஒரு லாபமாக கருதப்படுகிறது. சரி, அப்ப அது செயற்பாட்டு லாபம். அதே போல
சொத்து உழைப்பு வீதம் இருக்கு, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் சொல்லப்படுறது. அதுவும் ஒரு லாப விகிதத்துல வர ஒன்றுதான். சொத்து உழைப்பு வீதம் என்று சொல்லப்படுவது என்று சொல்லி சொன்னா, கம்பெனியினால பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக உழைக்கப்பட்ட லாபத்தை இவ்விகிதம் கணக்கிடுகிறது. கம்பெனியினால பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக உழைக்கப்பட்ட லாபத்தை கணக்கிடுகிறது. இது மூலதன உழைப்பு விகிதம் அல்லது மூலதன திரும்பல் விகிதம் அல்லது முதலீட்டு திரும்பல் வீதம் என்று அழைக்கப்படுது. சரிதானே? அப்ப அதுதான் இந்த திரும்பல் விகிதம், சொத்து உழைப்பு வீதம். அப்ப கம்பெனியினால பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக உழைக்கப்பட்ட லாபத்தை இவ்விகிதம் கணக்கிடுகிறது. இம்மூலதன உழைப்பு விகிதம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அல்லது முதலீட்டு உழைப்பு விகிதம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்றும் இது அழைக்கப்படுகிறது. சரிதானே? கம்பெனியினால பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக உழைக்கப்பட்ட லாபத்தை தான் இந்த விகிதம் கணிப்பிடுகிறது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இவ்விகிதம் தொடர்பாக உழைப்பு என கருதப்படுவது தேறிய லாபத்துடன் வட்டி செலவை, கவனமா இருக்கும், தேறிய லாபத்துடன் வட்டி செலவை கூட்டி பெறப்பட்ட தொகையாகும். இங்கு சராசரி மொத்த சொத்துக்களின் சதவீதமாக கணிக்கப்பட்டதும் சொத்துக்களுக்கான உழைப்பு கிடைக்கும். அப்ப இந்த தேறிய லாபம் என்று சொல்லப்படுவது, அதாவது சொத்து உழைப்பு விகிதம் அல்லது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுற சொத்து உழைப்பு விகிதம். அதாவது சொத்து, இதில் நான் உங்களுக்கு சொத்து உழைப்பு விகிதம் தரேன், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் நான் உங்களுக்கு இதில் போடையில ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கால்குலேட் பண்ணப்படலாம் மட்டும், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கால்குலேட் பண்ணப்படலாம் மட்டும் என்னன்னு சொன்னா தேறிய லாபத்தோட வட்டியை செலவு, வட்டி செலவு இருக்குதானே, அதாவது வட்டி செலவை கூட்டி அதை சராசரி மொத்த சொத்துக்களால பிரிச்சு 100ஆல பிரிக்க பெறப்படுவதுதான் சொத்து உழைப்பு வீதம். நான் அந்த சமன்பாடு இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் தரையில, சரிதானே? அதை கவனமா எழுதி கொள்ளுங்க. என்னன்னா சொத்து உழைப்பு வீதம் என்று சொல்லப்படுறதுனா தேறிய லாபத்தோட வட்டி செலவையும் கூட்டி பெறப்பட்ட ஒரு தொகையா, சரிதானே? அப்ப இந்த உழைப்பு சராசரி மொத்த சொத்துக்களின் சதவீதமாக கணிக்கப்படுகிறது. சராசரி மொத்த சொத்துக்கள் என்பது என்னன்னா வருட ஆரம்பத்திலும் வருட இறுதியிலும் உள்ள மொத்த சொத்துக்களை கூட்டுத்தொகையை 2ஆல பிரிக்கப்படப்படுவது சராசரி மொத்த சொத்துக்கள். சரிதானே? அப்ப சராசரி மொத்த சொத்துக்களின் சதவீதமாக சொத்த தேறிய நிறுவனத்தின் உழைப்பை கணிப்பிடுவது இந்த சொத்து உழைப்பு வீதம் என்று சொல்லப்படுகிறது. சொத்து உழைப்பு வீதம் வாய்ப்பாடு தேறிய லாபத்தோட செலவை கூட்டி அதை சராசரி மொத்த சொத்துக்களால பிரித்து 100ஆல பெருக்க பெறப்படுவதுதான் சொத்து உழைப்பு விகிதம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதே போல 5வது விகிதம் வந்து இந்த லாப விகிதத்தில் 5வது விகிதம் வந்து உரித்துடைமை உழைப்பு விகிதம், அதாவது முதலீட்டு திரும்பல் விகிதம் அல்லது மூலதன திரும்பல் விகிதம் அப்படி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப கம்பெனியின் சாதாரண பங்கு மூலதனம் தொடர்பாக உழைக்கும் லாபமானது இந்த விகிதத்தின் மூலம் காட்டப்படுகிறது. சாதாரண பங்குதாரர் தொடர்பாக லாபம் கம்பெனியின் தேறிய லாபமாக கருதப்படுகிறது. கம்பெனி சாதாரண பங்கு மூலதனம் தொடர்பாக உழைக்கும் லாபமானது இந்த விகிதத்தின் மூலம் காட்டப்படுகிறது. அப்ப கம்பெனியின் சாதாரண பங்கு மூலதனம் தொடர்பாக என்று சொல்லிட்டோம்னா ஒரு உரித்துறவு உரிமை மூலதனம். ஏன் சாதாரண பங்கு மூலதனத்தை நாங்கள் உரித்துறவு மூலதனம், உரிமை மூலதனம் சொல்றோம்? சாதாரண பங்குதாரர் தான் கம்பெனியினுடைய உரிமையாளராக கருதப்படுகிறார். சரிதானே? அப்ப சாதாரண பங்குதாரர் தான் கம்பெனியினுடைய உரிமையாளராக கருதப்படுகிறார். அப்ப சாதாரண பங்குதாரர் தான் உரிமையாளராக கருதப்படுகிறார் என்றால் கம்பெனியின் சாதாரண பங்கு மூலதனம் தொடர்பாக உழைக்கும் லாபமானது இந்த விகிதத்தின் மூலம் காட்டப்படுகிறது.
சாதாரண பங்குதாரர் தொடர்பான லாபம் கம்பெனியினுடைய தேறிய லாபமாக சாதாரண பங்குதாரர் தொடர்பான லாபம் கம்பெனியினுடைய தேறிய லாபத்துடன் ஒப்பீடு செய்யப்பட்டு இந்த உரித்துடைமை இழப்பு கால்குலேட் பண்ணப்படுது. அப்ப உரித்துடைமையின் உழைப்பு வீதம் அதாவது முதலீட்டு திரும்பல் விகிதம் அல்லது மூலதன திரும்பல் விகிதம் இப்படி கால்குலேட் பண்ணப்படுது. தேறிய லாபத்தை சாதாரண உரித்துடைமை மூலதனத்தால பிரித்து 100ஆல பெருக்கப்படப்படுவது உரித்துடைமை உழைப்பு விகிதம் சொல்லப்படுவது. உரித்துடைமை உழைப்பு விகிதம் சொல்லப்படுவது. தேறிய லாபத்தை சாதாரண உரித்துடைமை மூலதனத்தால பிரித்து 100ஆல பெருக்கப்படப்படுவது உரித்துடைமையின் உழைப்பு விகிதம் அப்படின்னு சொல்லப்படும். சரி, அப்ப கவனமா விளங்கி கொள்ளுங்க. உரித்துடைமையின் உழைப்பு வீதம் கால்குலேட் பண்ணக்குள்ள தேறிய லாபத்தை சாதாரண பங்குதாரர்கள் சாதாரண உரித்துடைமை மூலதனம் சொல்லப்படும் 100ஆல பெருக்கப்படப்படுவது உரித்துடைமையின் உழைப்பு வீதம் அதாவது மூலதன திரும்பல் வீதம் அல்லது முதலீட்டு திரும்பல் வீதம் தேறிய லாபத்தை சாதாரண உரித்துடைமை மூலதனத்தால பிரிக்கப்படப்படும் மூலதன திரும்பல் வீதம் அல்லது முதலீட்டு திரும்பல். இதே இது சொத்து திரும்பல் வீதம் அல்லது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் சொன்னா இந்த தேறிய லாபத்தில் என்னது சேர்க்கணும்? வட்டி செலவை சேர்த்து பெறப்படுவது சராசரி சொத்துக்கு மேல பிரிக்கப்படுவது சொத்து திரும்பல். ஆனால் இங்க மூலதன திரும்பல் வீதம் அல்லது முதலீட்டு திரும்பல் வீதத்துக்கு வந்து தேறிய லாபத்துடன் வட்டி செலவை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உரிமை மூலதனத்தால அல்லது மொத்த முதலீடு அதாவது சாதாரண உரித்துடைமை மூலதனத்தால் விற்கப்படப்படுவது உரித்துடைமை உழைப்பு விகிதம் அல்லது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ அப்ப லாப விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் லாப விகிதம் என்பது முதலாவது மொத்த லாப விகிதம், அடுத்தது தேறிய லாப விகிதம், அடுத்தது நான் நோட்ஸ்ல தரையில பட் லாபத்துக்கு கொள்ளுவோம் செயற்பாட்டு லாப விகிதம் ஆப்பரேட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவோம். அடுத்தது வந்து சொத்து உழைப்பு விகிதம் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது உரித்துடைமை விகிதம் அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்று சொல்லுவோம். 5 வகையான லாபகரத்தன்மை விகிதங்கள் காணப்படுகிறது. இந்த லாபகரத்தன்மை விகிதங்களை இண்டஸ்ட்ரியோட துறை சார்ந்த துறைகள் ஒவ்வொரு துறையோட ஒப்புதல் செய்யும் அதன் அடிப்படையில நாம் முடிவுகளை மேற்கொண்டு மேற்கொள்ள முடியும். லாப விகிதத்தின் பிரதானமான வகைகளை முதலாவது லாப உரித்துடைமை மூலதனம் தேறிய லாப விகிதம், அடுத்த மொத்த லாப விகிதம், அடுத்தது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் செயற்பாட்டு லாப விகிதம், அடுத்தது திரும்பல் விகிதம் அதாவது உரித்துடைமை முழக்கு விகிதம் அல்லது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அல்லது ரிட்டர்ன் ஆன் அசெட் அல்லது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் சொத்தின் உழைப்பு விகிதம். அடுத்தது பார்ப்போம் ஸ்திரவத்தன்மை விகிதங்கள். ஸ்திரவத்தன்மை வீதம் என்று சொல்லப்படுவது என்னென்று சொல்லி சொன்னால் கம்பெனி ஒன்று அதனிடமுள்ள குறுகிய கால சொத்துக்களை கொண்டு குறுகிய கால கடன்களை மீளச் செலுத்துவதற்குரிய ஆற்றல் ஸ்திரவத்தன்மை விகிதம் மூலம் தெளிவுபடுத்தப்படும். அப்போ கம்பெனி ஒன்று அதனிடமுள்ள குறுங்கால சொத்துக்களை கொண்டு குறுங்கால கடன்களை மீளச் செலுத்துவதற்குரிய ஆற்றல் ஸ்திரவத்தன்மை விகிதங்கள் மூலம் கண்டறியப்படுது. சரிதானே? அப்ப குறுங்கால சொத்துக்கள் என்றால் என்ன? ஒரு வருடத்துல தீர்த்து அதாவது ஒரு வருட கால பகுதியில பயன்படுத்தி முடிக்கக்கூடிய ஒரு வருட கால பகுதியில பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்களை நாங்கள் சொல்லுவது
குறுங்கால சொத்துக்கள் அல்லது நடைமுறை சொத்துக்கள். அதே போல குறுங்கால பொறுப்புகள் என்று சொல்லப்படுவது ஒரு வருட கால பகுதிக்குள்ள கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய சொத்துக்களை பொறுப்புகளை வந்து சொல்லுவோம் குறுங்கால பொறுப்புகளை தெரியும். அப்ப கம்பெனி வந்து அதனிடம் உள்ள குறுகிய கால சொத்துக்களை கொண்டு குறுகிய கால கடன்களை மீள செலுத்துவதற்குரிய இந்த திரவத்தன்மை விகிதங்கள் மூலம் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்ப திரவத்தன்மை வீதம் வந்து குறுங்கால சொத்துக்களை கொண்டு குறுங்கால பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய அந்த குறுங்கால சொத்துக்கள் என்றால் என்னன்னு தெரியும், குறுங்கால பொறுப்புகள் என்றால் என்னன்னு தெரியும். அப்ப குறுங்கால சொத்துக்களை பயன்படுத்தி குறுங்கால பொறுப்புகளை தீர்க்கிற இயலுமை காணப்படுகிறதா இல்லையா என்று ஆய்வு செய்வதற்காக இந்த திரவ விகிதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு ரேஷியோ இந்த திரவத்தன்மை விகிதம் கண்டுபிடிக்கிறது. இந்த திரவத்தன்மை விகிதத்தில் முதலாவது விகிதம் வந்து நடைமுறை விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நடைமுறை விகிதம் என்று சொல்றாங்கன்னா நடைமுறை விகிதம் என்று சொல்றது நடைமுறை சொத்துக்களை நடைமுறை பொறுப்புகளால வகுக்கிற பொழுது இந்த நடைமுறை விகிதம் கால்குலேட் பண்ணப்படுது. அதாவது நடைமுறை சொத்துக்களை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை செலுத்தக்கூடிய ஆற்றலை இவ்விகிதம் குறிப்பிடுது. அப்ப நடைமுறை சொத்துக்களை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை செலுத்தக்கூடிய ஆற்றலை நடைமுறை சொத்துக்களை கொண்டு இந்த நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் நிறுவனத்துக்கு காணப்படுகிறதா இல்லையா என்ற இந்த பகுப்பாய்வு செய்யும். சரியாது. அதாவது நடைமுறை சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தொழிற்படு மூலதனம் சொல்லப்படும். நடைமுறை சொத்துக்களை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை நடைமுறை சொத்துக்களை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை செலுத்தக்கூடிய ஆற்றல் நடைமுறை சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாங்கள் சொல்லுவோம் தொழிற்படு மூலதனம். நடைமுறை சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புகளுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னு சொல்லப்படும் தொழிற்படு மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லப்படும். சரிதானே. அப்ப நடைமுறை சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னு சொல்லப்படும் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது தொழிற்படு மூலதனம் அப்படின்னு சொல்லி. சரிதானே. அப்ப இந்த நடைமுறை வீதம் அதாவது திரவத்தன்மை வீதம் வந்து ரெண்டை விட, அதாவது 2 சொத்துக்கள் இருந்தா ஒரு பொறுப்பு, அப்போ 2 சொத்துக்கு ஒரு பொறுப்பு என்ற இதில் இருந்தால் அது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கம்பெனியாக இருக்கும். அதாவது அதனுடைய திரவத்தன்மை வந்து உயர்ந்த திரவத்தன்மை உடையதாக இருக்கும். சரிதானே. ஸோ அதை நாங்கள் கம்பெனியை மட்டும் ஆய்வு செய்யக்கூடாது, இண்டஸ்ட்ரியில வந்து இந்த திரவத்தன்மை விகிதம் வந்து எப்படி இருக்கு என்று பார்த்து அதனோட தான் குறித்த கம்பெனியுடைய திரவ சொத்து விகிதத்தை வந்து இவாலுவேட் பண்ணணும். அடுத்தது விரைவு விகிதம், அதாவது குயிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். திரவத்தன்மை வாய்ந்ததும் விரைவாக சொத்துக்களின் மூலம் நடைமுறை பொறுப்புகளை செலுத்தக்கூடிய தன்மையும் விரைவு வீதம் காண்பிக்கிறது. மிகவும் திரவத்தன்மை வாய்ந்தது விரைவாக சொத்துக்களின் மூலம் நடைமுறை பொறுப்புகளை செலுத்தக்கூடிய தன்மையும் விரைவு சொத்து வீதத்துல காண்பிக்கப்படுகிறது. சரியான விரைவு வீதம் என்று சொல்ல குயிக்கா படமாக மாற்றி அந்த நடைமுறை பொறுப்பு தீர்க்கக்கூடிய இயலுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது காண்பிக்கிறதுக்கு தான் இந்த விரைவு விகிதம் வந்து கால்குலேட் பண்ணப்படுகிறது. அப்ப விரைவு வீதம் என்பது என்னன்னா சொத்துக்களில் இருந்து திரவத்தன்மை குறைந்த சொத்துக்களை திரவத்தன்மை சொத்துக்கள் தான் குறுங்காலத்துல காணப்படுமே, ஒரு வருட காலத்துக்குள்ள பணமாக மாற்றக்கூடிய அல்லது பணமாக செலுத்தி குறுங்கால பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய இயலுமை விரைவாக இருக்கு காணப்படும் குறுங்கால சொத்துக்களுக்கு தான் காணப்படும். அப்ப குறுங்கால சொத்துக்கள் என்பது என்ன, திரவத்தன்மை வாய்ந்த சொத்துக்கள். அதிலேயும் விரைவு வீதத்துல காரணம் மிக விரைவாக பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்களை தான் நாங்கள் இந்த விரைவு வீதத்துல கால்குலேட் பண்ணுவோம். மிக விரைவாக
பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்களை சொல்லப்படும் நாங்கள் இறுதி இருப்பு மட்டும் விரைவாக சொத்துக்களாக மாற்ற முடியாது. மற்ற எல்லாத்தையும் வந்து இது செய்யலாம், விரைவாக வாழ்வதற்கு மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ அதுதான் இதை சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஸோ நடைமுறை சொத்துல இருந்து இறுதிருப்பு, அதாவது இறுதிருப்பை கழிச்சு நடைமுறை பொறுப்பால பிரிக்கப்பெறப்படுவது வந்து விரைவு விகிதம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரியா? சொத்துக்களில் இருந்து திரவத்தன்மை குறைந்த சொத்துக்களை கழித்த பின்னர், திரவத்தன்மை குறைவான சொத்துக்களை வந்து திரவத்தன்மைவாத சொத்துக்கள் வந்து கழித்ததுக்கு பின்னர் விரைவு வீதம் கணக்கிடப்படுகிறது. பணமாக இலகுவில மாற்ற முடியாத முக்கியமான நடைமுறை சொத்துக்கள் வந்து சரக்கிருப்பாக கருதப்படுகிறது. அதனால வந்து நடைமுறை சொத்துக்களை இருந்து சரக்கிருப்பை கழிச்சு நடைமுறை பொறுப்போட பிரித்து அது 100ஆல பெருக்கப்படப்படுவது வந்து விரைவு விகிதம் அப்படி வந்து படுகிறது. அடுத்தது அப்ப திரவத்தன்மை விகிதத்துல ஒன்று நடைமுறை விகிதம் பார்த்துட்டா, அடுத்த நடைமுறை விகிதம், அதுக்கு பிறகு விரைவு விகிதம், அடுத்தது பார்க்க போறோம் காசு வீதம். காசு வீதம் என்று சொன்னா, அதாவது காசும் காசுக்கு சமனானவையும் நடைமுறை பொறுப்பால பிரிக்கப்படுறது வந்து காசு வீதம் சொல்றோம். நாங்கள் நடைமுறை சொத்து வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஒரு வருடத்துக்கும் குறைந்த காலப்பகுதியில பணமாக மாற்றக்கூடியவை எல்லாம் வந்து நடைமுறை சொத்துக்கள் இருக்கு. அதுலயும் வந்து விரைவு வீதத்துல பார்த்தோம் வந்து மிக விரைவாக பணம் தன்மை மாற்றக்கூடியது அல்லது குறைந்த திரவத்தன்மை உள்ள சொத்தான சரக்கிருப்பை கழித்துட்டு பல நடைமுறை சொத்திலிருந்து சரக்கிருப்பு இறுதிப்பை கழித்துட்டு நடைமுறை பொறுப்பால பிரிக்கப்படப்படுவது வந்து விரைவு வீதம். அதுதான் இந்த காசு வீதம் என்று சொல்லப்படுவது என்று சொல்லி சொன்னா, காசும் காசுக்கு சமனானது. சரியா? குறுங்காலத்து சொத்துல வந்து வளர்ச்சிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட 5 வகையில வந்து, அதாவது நிதிநிலைமைப்புல வந்து சொத்துக்கள் பக்கம் நடைமுறை சொத்துக்களுக்குல இந்த காசும் காசுக்கு சமமானவையும் காணப்படும். என்னென்ன காசும் காசுக்கு சமமானவையும்? பங்கு நிதி, காசு நிதிகள் காணப்படும். காசும் காசுக்கு சமமானவையும் நடைமுறை பொறுப்பால பிரிக்கப்படப்படுவது இந்த காசு வீதம் என்று சொல்லப்படும். அப்ப திரவத்தன்மை என்ன? குறுங்கால சொத்துக்களை பயன்படுத்தி குறுங்கால பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய இயலுமையை கொண்டிருக்கிறதா நிறுவனம் என்றதை ஆய்வு செய்யறது தான் இந்த திரவத்தன்மை. திரவத்தன்மை கொண்டு நடைமுறை விகிதம், அதாவது நடைமுறை சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புகளுக்கும் நடைமுறை சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பைத்தான் இந்த நடைமுறை வீதம் காட்டுது. அதே போல விரைவு வீதம் என்று சொல்லப்படுவது இந்த நடைமுறை சொத்திலிருந்து திரவத்தன்மை குறைந்த சொத்தான இறுதிப்பை கழித்து நடைமுறை பொறுப்பால பிரிக்கப்படப்படுவது விரைவு வீதம் என்று சொல்லப்படுகிறது. காசு வீதம் என்று சொல்லி சொன்னாங்க, காசும் காசுக்கு சமனானவையும் நடைமுறை பொறுப்பால பிரிக்கப்படப்படுவது காசு வீதம். சரிதானே? ஸோ இதுல இவ்வளவு நேரமும் விளங்காத விஷயங்கள் எதுவும் இருந்தால் சொல்லலாம். ஏனென்றா மிக முக்கியமான ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்ய பொழுது கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ரேஷியோக்கள் தான் இந்த லாபகரத்தன்மை விகிதமும் அடுத்தது இந்த திரவத்தன்மை விகிதம். ரெண்டையும் நாங்கள் எவாலுவேட் பண்ணும்போது ஒரு நிறுவனத்தினுடைய சஸ்டைனபிலிட்டி, ஸ்டேபிலிட்டியை நாங்கள் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பார்ப்போம் இந்த செயற்பாட்டு விகிதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப செயற்பாட்டு வீதங்கள் என்று சொல்லப்படுவது இந்த ஆதன முகாமைத்துவ வீதம், அதாவது அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ, ஆதன முகாமைத்துவ வீதங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது. ஆதன முகாமைத்துவ வீதம் அல்லது இந்த செயற்பாட்டு வீதம் என்று சொல்லப்படுவது என்னென்றால், விற்பனை தொடர்பாக கம்பெனியானது அதன் சொத்துக்களை எவ்வாறு திறமையாக பயன்படுத்தி உள்ளது என்பதனை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஒரு ரேஷியோ தான் வந்து இந்த ஆதன முகாமைகள் அல்லது இந்த செயற்பாட்டு விகிதங்கள் என்று சொல்லப்படுகிறது.
ஆதன முகாமைத்துவ வீதங்கள் என்று சொல்லப்படுவது என்னன்னா, விற்பனை தொடர்பாக கம்பெனியானது அதனது சொத்துக்களை எவ்வாறு திறமையாக பயன்படுத்தி உள்ளது என்பதனை கண்டுபிடிப்பதற்காக அல்லது கணிப்பதற்காக ஆதன முகாமைத்துவ வீதங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுல ஒன்று வந்து தொக்கு புரள்வு விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது இருப்பை விற்பனையாக மாற்றும் செயற்பாடானது இருப்பு புரள்வு விகிதத்தின் மூலம் விளங்கப்படுகிறது. அதாவது இருப்பு, இறுதி இருப்பு, அதாவது விற்பனைக்கு தயாராக இருக்கிற இருப்பு இருக்கு. ஸோ அந்த இருப்பு விற்பனைக்கு இருக்கிற இருப்பு, அதாவது விற்பனைக்கு இருக்கிற இருப்பை விற்பனையாக மாற்றும் செயற்பாடானது இருப்பு புரள்வு விகிதத்தின் மூலம் விளக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப இருப்பு புரள்வு விகிதம் என்று சொல்லப்படுவது என்னென்றால், விற்பனை கிரயத்தின் கீழே சராசரி இருப்பால பிரிக்கப்படப்படுவது இருப்பு புரள்வு விகிதம் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே? அப்ப இருப்பு புரள்வு விகிதம் என்பது என்ன சொன்னா, இருப்பை விற்பனையாக மாற்றும் செயற்பாடான இருப்பு புரள்வு விகிதம் சொல்லப்படுகிறது. அதாவது விற்பனை கிரயத்தை சராசரி இருப்பால பிரிக்கப்படப்படுவது இருப்பு புரள்வு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப சராசரி இருப்பானது வருட ஆரம்பத்தில் மற்றும் வருட இறுதியில் உள்ள சராசரியாக இருக்கு. சராசரி இருப்பானது என்று சொல்லப்படுவது வருட ஆரம்பத்தில் இருக்கிற இருப்பையும் வருட இறுதியில இருக்கிற இருப்பையும் கூட்டி இரண்டால பிரிக்க புறப்படுவது வந்து சராசரி இருப்பாக கருதப்படுகிறது. ஆகவே விற்பனை கிரயத்தை வந்து சராசரி இருப்பால பிரிக்க பெறப்படுவது, விற்பனை கிரயத்தை வந்து சராசரி இருப்பால பிரிக்க பெறப்படுவது வந்து இருப்பு புரள்வு விகிதம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இருப்பு புரள்வு விகிதம் என்றாங்க, இருப்பை விற்பனையாக மாற்றும் செயற்பாடானது இருப்பு புரள்வு விகிதத்தின் மூலம் விளக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப இருப்பு புரள்வு விகிதம் வந்து என்னவா இருக்கணும், அதிகமாக இருந்தால், இருப்பு புரள்வு விகிதம் அதிகமாக இருந்தால் அந்த நிறுவனம் வினைத்திறனாக இயங்குவது அர்த்தம். ஏன் இருப்பு புரள்வு விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொன்னா விற்பனையாக சொல்லி அர்த்தம். சரிதானே? அடுத்தது, அதாவது சொத்துக்களிலிருந்து அடுத்தது இந்த தொக்கு இருப்பு தொக்கு புரள் வீதம், அது தொக்கு இருப்பு காலம், அதாவது ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஸ்டாக் ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இருப்பானது விற்பனையாக மாறும் வரை வைத்திருக்கப்படுகின்ற காலத்தை கணிப்பிடுவது இந்த தொற்கு இருப்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொற்கானது விற்பனை செய்யப்படும் வரை எடுக்கிற காலம். சரியானே? அப்ப அதை நாங்க சொல்லுவோம் வந்து சராசரி இருப்பை வந்து விற்ற சரக்கின் கிரயத்தால பிரித்து அதை 365 பெருக்க வரக்குள்ள எத்தனை நாட்கள் அது ஹோல்டிங்ல இருக்குது என்று சொல்லி அர்த்தம். இதுவாக இருக்க வேண்டும். சரியான? இப்ப தொக்கு புரள் வீதம் கூடுதலாக இருக்க வேண்டும், தொக்கு இருப்பு காலம் குறைவாக இருந்தால் என்ன அர்த்தம் வந்து ஸ்டாக் வந்து மூவ் ஆகுது, அதாவது சேல்ஸ் வந்து கூடுதல் சொல்லி அர்த்தம். சரிதானே? அடுத்தது கடன்பட்டோன் புரள் வீதம். அதாவது கடன்பட்டோன் புரள் வீதம் அப்படி என்று சொல்லி சொன்னால் என்னன்னா, கடன் பட்டோரணம் இருந்து பணத்தை வந்து எத்தனை தடவைகள் வந்து விரைவாக அறவீடு செய்து கொள்ளுகிறோம் என்றதை காட்டுறதுதான் வந்து இந்த கடன் பட்டோர் புரள்வு விகிதம் அப்படி. எவ்வளவு விரைவாக நாங்கள் இந்த பணத்தை வந்து அறவீடு செய்து கொள்கிறோம் என்பதனை அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுற விகிதம் தான் வந்து இந்த கடன் பட்டோர் புரள் வீதம். இதற்கான வாய்ப்பாடு தேறிய கடன் விற்பனை வந்து சராசரி கடன் பட்டோனால பிரிக்கப்படப்படுவது வந்து இந்த கடன் பட்டோர் புரள் வீதமாக இருக்கும். சரிதானே? அப்ப அடுத்தது வந்து சேகரிப்பு காலம் அப்படி சொல்லப்படுவதுன்னா, கடன்பட்ட சேகரிக்காலம் சொன்னா, கடன்பட்டோனம் இருந்து பணத்தை அறவீடு சராசரி. சரியானே? அதாவது கடன்பட்டோர் கடனை செஞ்சானே கடன்பட்டோர் ரூபாவன். ஸோ அந்த கடனுக்கு விற்பனை செய்து அந்த கடன் பட்டோன்ட்ட இருந்து பணத்தை அறவிடுவதற்கு
சராசரியாக தேவைப்படுகிற நாட்கள் எண்ணிக்கை வந்து சராசரி அறவிடல் காலம் அல்லது கடன்பட்டம் சேகரிப்பு காலம். அப்ப நாங்கள் வாய்ப்பாடு என்னன்னு சொல்லிட்டோம்னா, கடன் பட்டோன்னு கடன் விற்பனையாளர் பிரிக்கு 365 பெருக்கப்படப்படுவது வந்து கடன் பட்டம் அறவிடல் காலமாக கருதப்படுகிறது. அப்ப இந்த கடன்பட்டம் அறவிட காலம் வந்து குறைவாக இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. கடன்பட்டம் புரள் வீதம் கூடுதலாகவும் கடன்பட்டம் சேகரிப்பு காலம் குறைவாகவும் இருந்தால் அது நிறுவனம் சிறப்பானதாக இயங்குகிறது. கடன்பட்டம் சேகரிப்பு காலம் குறைவானதாக இருந்தால் மிக விரைவாக வந்து அவர்கள் கடனை திரட்டி கொள்கிறார்கள். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு அடுத்த விகிதத்தை வந்து நான் விளங்குகிறேன். இப்ப நான் பார்க்க போற விதம் வந்து இந்த விதமான நிலையான நிலையான சொத்து புரள் வீதம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, விற்பனையை மேற்கொள்வதற்காக நிலையான சொத்துக்களை பயன்படுத்துகிற போது பயன்படுத்துகிற செயற்பாடானது நிலையான சொத்து புரள் விகிதம் என்று சொல்லி கருதப்படும். விற்பனையை மேற்கொள்வதற்காக நிலையான சொத்துக்களை பயன்படுத்த நிலையான சொத்து புரள் விகிதம் மூலம் வந்து நாங்க கணிப்பிடுறோம். சரியான அப்ப நிலையான சொத்து என்று சொல்லப்படுவது என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிதி நிலைமை கூட்டு சொத்து பக்கத்துல 2 வகையான சொத்துக்கள் காட்டப்படும். ஒன்று நிலையான சொத்து, அடுத்தது நடைமுறை சொத்து. அப்ப நிலையான சொத்துல வந்து ஆதனம், அதாவது மூபவர் 2 வகையான சொத்துக்கள் இருக்கு. அதுல வந்து நிலையான சொத்துக்கள்ல வந்து நாங்க நிலைத்து நிற்கிற சொத்துக்கள், அதாவது 1 வருட காலத்துக்கு மேற்பட்ட ஆயுட்காலத்தை கொண்ட வகையான சொத்துக்களாக இந்த நிலையான சொத்துக்கள் கருதப்படும். அப்ப நிலையான சொத்து வந்து விற்பனை மேற்கொள்வதற்காக நிலையான சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதா இருந்தால், இந்த நிலையான சொத்தில வந்து விற்பனை எத்தனை சதவீதம், எத்தனை தடவைகள் இந்த நிலையான சொத்தானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் இதை, அதாவது விற்பனையில நிலையான சொத்துக்கள் எத்தனை தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை சம்பந்தமான ஒரு விடையை அறிவதற்காக இந்த விகிதம் பயன்படுத்தப்படுகிறது. சரியான அப்ப நாங்க விற்பனை புரள்வை தேறிய நிலையான சொத்தால பிரிக்க பெறப்படுவது நிலையான சொத்து புரள்வு விகிதம் அப்படி என்று சொல்லி சொல்றோம். அப்ப தேறிய நிலையான சொத்து என்று சொல்லப்படுவது என்றால், மொத்த நிலையான சொத்திலிருந்து பெருமான தெய்வ கழிக்கிறதுக்கு பின்னர் கிடைக்கும் சொத்தின் பெருமதிதான் வந்து தேறிய நிலையான சொத்து என்று சொல்லப்படுவது. சரியானே அப்ப தேறிய நிலையான சொத்து என்று சொல்லப்படுவது என்று சொன்னா, மொத்த நிலையான சொத்தில இருந்து பெருமான தெய்வ கழிக்கப்படும். பெருமான தெய்வம்னா உங்களுக்கு தெரியும் வந்து என்ன, நிறுவனம் வந்து தன்னுடைய நிலையான சொத்துக்களுக்கு ஏற்படுற தேய்வு என்று சொல்லப்படுறதுன்னா, அதோட கிரயத்தில இருந்து இழிவு பெறுமதியை கழித்து அதனுடைய ஆயுட்காலத்தால பிரிக்க பெறப்படுவதுதான் அதனுடைய தேய்வாக இருக்கும். ஸோ அதனுடைய பெருமான தெய்வ கழித்ததுக்கு பிறகு கிடைக்கிற சொத்தின் பெறுமதியை தான் நம்ம சொல்லுவது தேறிய நிலையான சொத்து. அப்ப வருடத்தின் ஆரம்பத்தில் மற்றும் வருடத்தின் இறுதியில் உள்ள தேறிய நிலையான சொத்துக்களின் சராசரியே இந்த விகிதத்தில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரியானே அப்ப விற்பனையை வந்து விற்பனை குரலை வந்து தேறிய நிலையான சொத்தால பிரிக்க பெறப்படுவது வந்து நிலையான சொத்து புரள்வு விகிதம் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே ஓகே. அது மொத்த சொத்து புரள்வு விகிதம். மொத்த புரள்வு விகிதம் என்று சொல்லப்படுவது கம்பெனியினால் விற்பனையை மேற்கொள்வதற்காக சொத்துக்களை பயன்படுத்தும் செயற்பாடானது. சரியான அப்ப கம்பெனியில விற்பனையை மேற்கொள்வதற்காக
மொத்த சொத்துக்களை பயன்படுத்தும் செயற்பாடானது இவ்விகிதத்தின் மூலம் விளக்கப்படுகிறது. அது மொத்த சொத்து எனப்படுவது என்னென்றால் நடைமுறை சொத்துக்கள் மற்றும் தேறிய நிலையான சொத்துக்கள் என்ற கூட்டுத்தொகையைத்தான் நாங்கள் இங்க சொல்லுவோம். அந்த மொத்த சொத்துக்கள் கம்பெனியினால விற்பனையை மேற்கொள்வதற்காக மொத்த சொத்துக்களை பயன்படுத்தும் செயற்பாடானது இவ்விகிதத்தின் மூலம் நாங்க கால்குலேட் பண்றோம். சரியா? மொத்த சொத்து பொருள் வீதம் என்று சொல்லப்படுவது என்னன்னா கம்பெனியினால விற்பனையை மேற்கொள்வதற்காக மொத்த சொத்துக்களை பயன்படுத்துகிற செயற்பாடானது இவ்விகிதத்தின் மூலம் விளக்கப்படுது. மொத்த சொத்து எனப்படுவது என்றால் நடைமுறை சொத்துக்கள் மற்றும் தேறிய நிலையான சொத்துக்களின் கூட்டுத்தொகையை தான் மொத்த சொத்துக்கள் என்று சொல்றோம். அப்போ கம்பெனியின் சொத்துக்களின் திரட்டானது கம்பெனியின் விற்பனைக்கு வழங்கிய, அதாவது கம்பெனியின் சொத்துக்களின் மொத்த தொகையானது கம்பெனியின் விற்பனைக்கு வழங்கிய பங்களிப்பினை இவ்விகிதத்தின் மூலம் நாங்க கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. சரியானே? அப்ப சொத்து எவ்வளவு தூரம் விற்பனை பொருளுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதனை இந்த மொத்த சொத்து பொருள் விகிதத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப மொத்த சொத்து பொருள் விகிதத்துக்கான வாய்ப்பாடுங்க விற்பனைய சராசரி மொத்த சொத்து மன்னிக்க மொத்த நிலையான சொத்து இருக்கு. இந்த ஸ்லைட்ல மொத்த சொத்து வரணுமா? இந்த மொத்த நிலையான சொத்து இருக்கு. இடத்துல மொத்த சொத்து என்று அது வரணும். சரியா? அப்ப மொத்த சொத்து பொருள் வீதம் சொன்னா விற்பனை பொருள் வீதத்தின் மொத்த சொத்து சராசரி மொத்த சொத்துக்களை பிரிக்கணும். சரிதானே? அப்ப சராசரி மொத்த சொத்துக்களை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆரம்பத்தில் இருக்கிற மொத்த சொத்து கூட்டுத்தொகையை இறுதியில் இருக்கிற மொத்த சொத்து கூட்டுதலால கூட்டி அதை 2ஆல பிரிக்கப்படுவது சராசரி மொத்த சொத்து. மொத்த சொத்து சராசரி மொத்த சொத்தால பிரிக்கப்படப்படுவது மொத்த சொத்து புரள் விகிதம் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே? அதுவும் இந்த நிலையான சொத்து புரள் வீதமும் சரி, இந்த மொத்த சொத்து புரள் வீதமும் சரி கூடுதலாக காணப்பட்டால் என்ன அர்த்தம்? இந்த நிலையான சொத்துக்கள் கூடுதலாக இந்த விற்பனை பொருளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது மொத்த சொத்து விற்பனை பொருளுக்காக அதிக தரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கூடுதலாக இருந்தால் அது ஒரு திறமையான ஒரு பொருள் வீதமாக காணப்படும். சரிதானே? அடுத்தது லிவரேஜ் ரேஷியோ அல்லது இணைப்பு விகிதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு ரேஷியோவாக இருக்கு. சரிதானே? இந்த லிவரேஜ் ரேஷியோ இணைப்பு விகிதங்கள். சரிதானே? இப்ப இந்த இணைப்பு விகிதங்கள் அல்லது லிவரேஜ் ரேஷியோ என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா இணைப்பு விகிதங்களின் மூலம் கம்பெனியினுடைய கடன் முகாமைத்துவம் அளவிடப்படுகிறது. சரியானே? அப்ப இந்த லிவரேஜ் ரேஷியோ அல்லது நெம்புகோல் வீதம் இந்த கடன் ஒரு கம்பெனியினுடைய கடன் இந்த கடன் நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. ஏனென்றால் ஒரு கம்பெனியை பொறுத்தளவில் நாங்கள் முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கம்பெனி எவ்வளவு கடன் சுமையை தாங்கி நிற்குதுன்னு நமக்கு தெரியும். இப்ப ஏற்கனவே கடல்ல இருக்கிற ஒரு கம்பெனிகிட்ட போய் திருப்பி நாங்க முதலீடு செய்தோமாக இருந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுமே. அவர்கள் ஏற்கனவே கடன் சுமையில இருக்கிற நிறுவனம், வங்குரோத்து நிலைக்கு போயிருக்கிற நிறுவனம், நாங்கள் மீண்டும் அந்த கம்பெனியில தான் முதலீடு செய்தோமாக இருந்தால் எங்களுக்கு நாங்க போட்ட முதலீட்டை காணப்படும். ஸோ அதைத்தான் நீங்க நாங்கள் கடன் மூலம் அல்லது இணைப்பு கம்பெனியின் கடன் முகாமைத்துவம் அளவிடப்படுகிறது. இணைப்பு மூலம் பயன்படுத்துறது தான் இணைப்பு என்றது. இணைப்பு என்று சொல்லப்படுகிறதா கம்பெனியினால் கடன் மூலதனம்
கடன் மூலதனம் என்ன கம்பெனியுடன் திரட்டப்பட்டு அது மீண்டும் முதலீட்டாளருக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதலீடு அல்லது மூலதனம். அதாவது கம்பெனி வந்து மூலதனத்தை திரட்டி அந்த மூலதனத்தை மீண்டும் உரிமையாளர், அதாவது மீண்டும் முதலீடு செய்தவருக்கு அந்த பணத்தை முதலீட்டை மீள திருப்பி கொடுக்க வேண்டியதுதான் கடன் மூலதனம். கடன் மூலதனம் என்ன? இந்த தொகுதி கடன்கள், வர்த்தகங்கள், கடன் மூலதனத்துக்குள்ள வேற நான் போன கிளாஸ் மூலம் விளங்கப்படுத்திவிட்டோம். ஸோ அதுக்கு கடன் மூலதனம் வந்து நாங்கள் நோமலா பார்க்கறது தொகுதி கடன்கள் மூலம், அதாவது கடன் உரிமை மூலதனம் என்பது பங்குகளை வழங்கி உரிமையாளர் அவங்க அந்த மூலத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் நிறுவனத்துக்கு இல்லை. ஆனால் தொகுதி கடன்கள் கடன் மூலதனத்தை மீள செலுத்த வேண்டிய கட்டாயத்தை நிறுவனங்களுக்கு வந்து அளவிடப்படுகிறது. இணைப்பு என்று குறிப்பிடப்படுவது என்றால் கம்பெனியினால கடன் மூலதனம் பயன்படுத்தப்படுதலாகும். கம்பெனி கடன் இரண்டு காரணிகள் கம்பெனியுடைய கடன் மட்டம், எவ்வளவு தொகை மட்டம் என்ன என்றது ஒன்று. சரி, கம்பெனி வந்து ஒரு என்ன மட்டத்துல கடன் மட்டத்துக்கு, அதாவது வரப்பட்டுள்ளது. அப்ப கம்பெனி கடன் மட்டம் கம்பெனியால் உறுதியளிக்கப்பட்ட வட்டியை செலுத்தக்கூடிய சக்தி கம்பெனிக்கு உண்டா என்பதால். சரியா, இப்ப கடன் மூலம் கம்பெனி வந்து கடனுக்கு வாங்கியது. சரியா, உண்டு தொகுதி கடனை வழங்கி இருக்கலாம் அல்லது வேற வங்கிகள் கடலாம். அதை வாங்கினாலும் அதுக்குரிய வட்டியை செலுத்த வேணும். கடனும் வட்டியும் சேர்த்து திருப்பி செலுத்த வேணும். சோ அந்த வாங்கின கடனுக்குரிய வட்டியை செலுத்துவதற்குரிய இயலுவு அல்லது சக்தி கம்பெனிக்கு உண்டா என்பதை முதலாவது கம்பெனி எவ்வளவு கடன் வாங்கியது, அவ்வளவு மட்டம் இருக்கு. இரண்டாவது பார்க்கணும், கம்பெனி வந்து இந்த வட்டியோட சேர்த்து மீள செலுத்துவதற்கான இயலுமையை கொண்டு இருக்குதா என்பதையும் பார்க்கணும். இரண்டு காரணிகளையும் வந்து பரிசீலிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவது அதுல ஒன்றுதான் வந்து என்ன மூலதன மொத்த கடன் விகிதம் இருக்கு. கடன் விகிதம் இருக்கு. அதே போல நீண்ட கால கடன் விகிதம் இருக்கு. அதே போல சொல்லி அதுல வீட்டுடைமை மூலதனமான மூலதனத்துடன் ஒப்பிடும்போது நீண்ட கால கடன் மூலதனம் கடன் உரித்துடைமை வீதம் காட்டுகின்றது. சரிதானே? அப்ப கம்பெனியினுடைய உரித்துடைமை மூலதனமான பங்கு மூலதனத்துடன் ஒப்பிடும்போது நீண்ட காலமானது எத்தனை மடங்கு என கடன் உரித்துடைமை வீதம் காண்பிக்கிறது. சரிதானே? உரித்துடைமை மூலதனத்துல எத்தனை மடங்கு கடன் மூலதனம் இந்த கடன் உரித்துடைமை மூலதனம் என்று சொல்லப்படுகிறது. சோ மொத்த கடன் வந்து கூடி கொண்டு போனால் உரிமை மூலதனம் கொண்டு போனால் நிறுவனம் வந்து என்ன அர்த்தம்? சொல்லுகிறது. கடன் கூடினால் உரிமை மூலதனம் கூடிக்கொண்டு போகுது, உரிமை மூலதனம் குறைந்து கொண்டு போகும். உரித்துடைமை மூலம் இல்ல குறையுது, கடன் கூடுதல் நிறுவனம் தள்ளாட்டு, அதாவது நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கம்பெனியின் உரித்துடைமை மூலதனமான பங்கு மூலம்
நீண்ட கால எத்தனை மடங்கு உரித்திறமை வீதம் தாண்டி மூலதனங்கள் மொத்த கடன் வந்து மொத்த உரிமை பிரிக்கப்படப்படுவது கடன் உரித்துடைமை வீதம் நீண்ட கால கடன்களும் உள்ளடங்கப்படும், குறுங்கால கடன்களும் உள்ளடங்கப்படும். அதோட மொத்த உரித்துடைமை மூலதனத்துல வந்து முன்னுரிமை பங்கு மூலதனமும் சாதாரண பங்கு மூலதனமும் அதனால மொத்த கடனை வந்து வட்டி பகுதி என்று சொல்லப்படுறது ஒரு கம்பெனி தனது செயற்பாட்டு லாபத்தை தன்னுடைய ஒரு செயற்பாட்டு லாபத்தோட ஏனைய வருமானத்தை அதுல இருந்து நிர்வாக செலவுகள் ஏனைய செலவுகளை கழிக்கப்படக்கூடிய, அதாவது வரியையும் வட்டியையும் கழிப்பதற்கு முன்னுள்ள தெரிய லாபத்தை சொல்வோம் வந்து என்னண்டு கம்பெனியானது தனது செயற்பாட்டு லாபத்தில இருந்து வருடாந்த செலவினத்தை செலுத்துவதற்குள்ள சக்தியை வட்டி பாதுகாப்பு விகிதமானது கம்பெனி வந்து தனது வருடாந்த செலவினத்தை செலுத்துவதற்குள்ள சக்தியை வட்டி செலுத்தணும். இவங்க கடன் செலுத்தி கடனை பெற்றிருந்தால் அந்த கடன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு குறுங்காலத்தில் ஒரு வைப்பட்டால் நீண்ட காலத்தில் ஒரு நிதித்தேவை ஏற்பட்டால் நிதித்தேவை பூர்த்தி செய்வதற்காக அங்கே தனது செயல் திரட்டி இருந்தா தொகுதி வந்தவர்களுக்கு வந்து தொகுதி அதே போல வங்கியில் கட்டிருந்தால் வங்கியில் இருக்கிற வங்கிகள் அந்த வட்டியை செலுத்துவதற்கான சக்தியை கொண்டிருக்கிறதா என்பதனை கணிப்பிடுவதுதான் பாதுகாக்கப்படுகிறது. செயற்பாட்டு லாபம் எனப்படுவது லாபம் மற்றும் வரிக்கு மீறிய லாபம், வரியை லாபத்தில் இருந்து கழிக்கப்படலாம். சரியா, வட்டி செலவானது கழிக்கப்படுகிறது. வட்டி செலவானது இந்த லாபத்தில இருந்து கழிக்கப்படுவதனால் சேரி லாபம் எத்தனை மடங்காகும் என கணிப்பிடப்படுகிறது. உயர்ந்த கம்பெனிக்கு வட்டியை செலுத்துவதற்கு கூடுதலான சக்தி உள்ளது. வட்டி பாதுகாப்பு வீதத்துல உயர்ந்த வட்டி பாதுகாப்பு வீதம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கம்பெனி வந்து தான் உழைக்கிற செயற்பாட்டு லாபத்துல வட்டியை செலுத்துவதற்கான கூடுதலான இயலுமையை கொண்டு உள்ளது என்றதான அர்த்தமாக இருக்கும். சரிதானே? அப்ப செயற்பாட்டு லாபம் என்றதுல வரியையும் வட்டியையும் கழிக்க முன்னிருக்கிற லாபத்தை தான் நாம் சொல்லுவோம் சொல்லி இந்த செயற்பாட்டு லாபம். செயற்பாட்டு லாபத்தை வட்டியால பிரிக்கும், அதாவது மொத்த வட்டியால பிரிக்கப்படப்படும்
வட்டி பார்த்து வட்டி செலவுடைய உதாரணமாக ஒரு சேப்பு அவங்க செலவமாக அறிவியல் வைத்துக் கொள்வோமே லாபம் வட்டி செலவினம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த வட்டி செயற்பாட்டு லாபம் கிட்டத்தட்ட 3 செலுத்துவது இயல்பாய் நிறுவனத்துக்கு காணப்படுகிறது. சரிதானே? அப்ப இண்டஸ்ட்ரியோட நிறுவனங்களுக்கு எத்தனை தடவை ஏழுமை காணப்படுகிறது பாதுகாப்பு இருக்குமாக இருந்தால் வட்டி பாதுகாப்பு விகிதம். அதே போல இடைவெளிகள் தரையில இன்னும் 2 கண்டு மொத்த கம்பெனியின் கடன் நிதியின் மூலம் முதலாக்கப்பட்டுள்ளது என்பதனை மொத்த கடன் காட்டுகிறது. கூட்டுத்தொகையானது மொத்த கடனாக கருதப்படுகிறது. குறுகிய காலம் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி, லாங் டேர்ம் லைபிலிட்டி மொத்த கடன் வருது. ஸோ மொத்த கடன் வீதத்துக்கான வாய்ப்பாடு என்னன்னா, நான் பிரசன்டேஷன்ல தரையில நான் சொல்றதை நோட் பண்ணிக்கொள்ளணும். மொத்த கடன் வீதம் என்று சொல்லப்படுவது என்றால் மொத்த கடனை வந்து மொத்த சொத்துக்கான பிரித்து 100ஆல பெருக்க பெறப்படுவது மொத்த விகிதம் சொல்லப்படுது. அப்ப இண்டஸ்ட்ரியில வந்து 40% மொத்த கடன் விகிதம் இருக்கு. ஆனா ஒரு கம்பெனியினுடைய மொத்த கடன் வீதம் 55% இருக்குது. என்ன அர்த்தம்னா, கடன் செலவினம் சம பங்கு மூலதனத்தின் செலவினத்திலும் பார்க்க குறைவாக இருப்பினும் கம்பெனியின் கடன் தொகையானது அதிகரிக்கும் போது அது நட்ட அச்சமும் வந்து அதிகரித்து காணப்படும். கடன் விகிதம் வந்து அதிகமாக இருந்தால் அதனுடைய நட்ட அச்சமும் வந்து என்னவாயிருக்கு, அதிகமாக இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், கடன் அதிகரித்து கொண்டு போறபடினால உரிமை மூலதனம் குறைந்து கொண்டு போறோம், சொத்துக்கள் வந்து குறைந்து போறதுனால அடுத்த வீதம் வந்து நீண்டகால கடன் வீதம். இது 2 நல்லா இருக்க முடியும். சரிதானே? ரொம்ப வீதத்துல ஒன்று மொத்த கடன் வீதம், நீண்டகால கடன் வீதம், நீண்டகால கடன் வீதம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீண்டகால கடன் வீதம் என்று சொல்லலாம். இவ்விகிதத்தை கணக்கிடுகிற பொழுது நீண்டகால கடன் மாத்திரமே கடனாக கருதப்படுகிறது. சரியா? கவனமா நீண்டகால கடன் கம்பெனி சொத்துக்கள் எவ்வளவு நீண்டகால கடன் விகிதத்தின் மூலம் நீண்ட கடன் சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டது அல்லது முதலாக்கப்பட்டது.
சோ இந்த முதலாக்கப்பட்டுள்ள மூலதனமாக்கப்பட்டுள்ள சொத்துக்களாக்கப்பட்டுள்ள சதவீதம் நீண்ட கால எத்தனை சதவீதமாக இருக்கு, நீண்ட கால கடன்ல எத்தனை சதவீதமாக இருக்குது. அந்த மொத்த சொத்துக்கள் வந்து நீண்ட கால கடன்ல அல்லது மொத்த நீண்ட கால கடன் வந்து மொத்த சொத்து எத்தனை சதவீதமாக இருக்கு இந்த நீண்ட கால கடன் தேவை. அதாவது நீண்ட கால கடன் மாத்திரமே கடனாக கருதப்படுகிறது. சொத்துக்களில் எவ்வளவு சதவீதம் நீண்ட கால கடனை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது என்பதனை நீண்ட கால கடன் விகிதத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப கம்பெனி எவ்வளவு சதவீதம் நீண்ட கால கடனை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது என்பதனை நீண்ட கால கடன் விகிதத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். நீண்ட கால கடனை மொத்த சொத்துக்களால பிரித்து 100ஆல பெருக்கப்படுவது நீண்ட கால கடன் விகிதம் என்று சொல்லப்படுது. நீண்ட கால கடன் விகிதம் வந்து உயர்வாக இருக்குமாக, இண்டஸ்ட்ரியை விட உயர்வாக இருக்குமாக இருந்தால் அது பாதகமான தன்மை அல்லது நான் முதலீட்டாளருக்கு பாதகமான முடிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்? அவருடைய நீண்டகால கடன் மொத்த சொத்துக்களிலும் நீண்ட கால கடன் வீதம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ கடன் வீதத்தை பொறுத்தளவில் உயர்ந்த பொறுத்தளவில் சரியானதாக இல்லை, அதாவது சாதகமானதாக இல்லை உயர்ந்தளவு கடன் வீதம். அப்ப மொத்த கடன் விகிதம், நீண்டகால கடன் விகிதம், கடன் உரித்துடைமை விகிதம், அடுத்தது வட்டி காப்பு விகிதம் ஆகியன இந்த நெம்புகோல் வீதத்துல வருகிறது அல்லது இணைப்பு வீதத்துல வருகிறது. இணைப்பு வீதம் என்று சொல்லப்பட்டமைத்துவத்தை அளவிடுவதற்கு இந்த இணைப்பு வீதம் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு கம்பெனியினால கடன் மூலதனம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அல்லது நெம்புகோல் விகிதம் பயன்படுத்தப்படுகிறது. உங்க கடன் எந்த அளவு மட்டத்துல இருக்கு, அடுத்தது கடனின் வட்டியையும் அல்லது முதலையும் வட்டியையும் செலுத்தக்கூடிய இயலுமையை இந்த நிறுவனத்துக்கு காணப்படுகிறதா என்பதனை அளவீடு செய்வதற்கு இந்த இணைப்பு வீதம் அல்லது இந்த லிவரேஜ் ரேஷியோ வந்து பயன்படுத்தப்படுகிறது. கூடுதலான ஏற்படுத்தும் நிறுவனத்துக்கு சாதகமான ஏற்படுத்தும். சரிதானே? இப்ப நம்ம நேரம் பார்த்த விஷயம் என்ன, ஒரு கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீதம் ஒன்று என்ன? லாப வீதம். சரியா? அடுத்தது பார்த்தோம் வந்து ஆதன முகாமைத்துவ விகிதம், அடுத்தது பார்த்தோம் வந்து இணைப்பு விகிதம். ஸோ இந்த இணைப்பு லாப விகிதம் பார்த்தோம், மற்றது திரவத்தன்மை விகிதம் பார்த்தோம், அடுத்த செயற்பாட்டு விகிதம் அல்லது ஆதன முகாமைத்துவ விகிதங்கள் பார்த்தோம், அடுத்தது இந்த இணைப்பு விகிதங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து மதிப்பீட்டு தான் முக்கியமானது. ஒரு பங்கு இப்ப பங்குகள்ல முதலீடு செய்யக்கூடாது. சாதகமான பாதகமான முதலீட்டு வீதத்தை பயன்படுத்தப்படுது. சரியா? வீதங்கள் அல்லது வேல்யூவேஷன் ரேஷியோ அப்படி சொல்லுவோம். சரிதானே? முதலீட்டு மதிப்பீட்டு கம்பெனி பெறுமதியை இருந்து செல்வாக்களிக்கும் ஏதாவது அளவில் காணப்படும் நியாயமானதா மதிப்பீட்டு விகிதங்கள் பயன்படுத்த.
மதிப்பீடு வீதங்கள் வந்து ஒன்று வீதம் ஒன்று கம்பெனி தீர்மானிப்பதற்கு செல்வாவது ஒப்பீட்டளவில் நிர்ணயிப்பதற்காக பங்குகளை பற்றி பங்கு சந்தைகள் அசெட் மேனேஜ்மெண்ட் ரேஷியோவை மற்றது அசெட் மேனேஜ்மெண்ட் மற்றது லிக்விடிட்டி ரேஷியோ இந்த 4 வகையான வச்சு நான் கம்பெனி பண்ணுறேன். அதை விட்டு அதை இந்த பங்குக்கான பெறுமதி சரியானதா அந்த பங்கு கம்பெனி பங்கு சந்தை விவரம் கொண்டு போனால் வலி உண்மையான பெறுமதியை விட உண்மையான விட அந்த வழியில வாங்குறோம்னு சொன்னா விற்கிறதுக்கு இலகுவாக இருக்கு. ஸோ எந்த விலையில வாங்குறது என்றதை தீர்மானிக்கிறதுக்கு அந்த மதிப்பீட்டு விகிதங்கள் உதவி செய்யும். சரி, அப்ப கம்பெனியில பெறுமதியை தீர்மானிக்க செல்வாக்களிக்கும் ஏதாவது மாற்றங்கள் அளவில் காணப்படும் பங்கொன்றி சந்தை மதிப்பு விகிதங்கள் பயன்படும். பெறுமதி தொடர்பான விடயங்களாக உழைப்பு, புத்தக பெறுமதி, காசு பாய்ச்சல் மற்றும் பங்கு லாபம் என்பவை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதுல மிக முக்கியமான விகிதம் வந்து விலை உழைப்பு விகிதம் என்று சொல்லப்படுது. அதாவது பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, பிஇ ரேஷியோ. இது நார்மலா பங்கு சந்தையில வந்து முதலீடு செய்ய இந்த அதாவது முதலீட்டாளர் மத்தியில் விலை உழைப்பு விகிதம் காணப்படுகிறது. பங்கொன்றின் சந்தை விலை பங்கொன்றின் உழைப்பின் எத்தனை மடங்காகும் என்பதனை இதன் மூலம் அறியலாம். சரியான அவ பங்கொன்றினுடைய சந்தை விலை பங்கொன்றின் உழைப்பின் எத்தனை மடங்காகும் என்பதனை இந்த விலை உழைப்பு விகிதத்தின் மூலம் அறியலாம். அப்ப விலை உழைப்பு என்பது பங்கொன்றுடைய சந்தை விலை பங்கொன்றுடைய உழைப்பின் எத்தனை மடங்காகும் என்பதனை அறியக்கூடியதாக இருக்கிறது. பங்குக்கான உழைப்பு எப்படி நாங்கள் பார்க்கிறோம்னா கம்பெனியினுடைய வரிக்கு பிந்திய லாபம், சரியான வட்டியெல்லாம் கழிச்சு வரியெல்லாம் கழிச்சது பிறகு நெட் ப்ராஃபிட். வரிக்கு பிந்திய லாபத்தை வழங்கப்பட்டுள்ள பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கின்ற பொழுது ஒரு பங்குக்கான உழைப்பு கிடைக்கும். அப்ப பங்கு உழைப்பு நாங்கள் எப்படி கால்குலேட் பண்றது? வரிக்கு பிந்திய லாபத்தை வரிக்கு பின்னரான வழங்கப்பட்டுள்ள ஒரு பங்குக்கான உழைப்பு. பங்கோட சந்தை முறையை தொடர்புபடுத்தி நாங்கள் விலை உழைப்பு விகிதத்தை கால்குலேட் பண்ணோம். ஆகவே பங்கொன்றின் சந்தை விலை பங்கொன்றின் உழைப்பு எத்தனை மடங்காகும் என்பதை அறிவதற்காக பயன்படுத்தப்படும். விலை பங்கொன்றின் சந்தை விலையை வரப்படும். உதாரணமாக சொல்லுவோம், 38 ரூபாய் 50 சந்தை விலை. ஆனால் தகவல் வழங்கப்பட்ட 3 ரூபாய் பங்குடைய உழைப்பாக வரும். ஆகவே இந்த பங்குடைய சந்தை விலை 130
ரூபாய் நாங்க எப்படி சொல்லலாம் என்றால் கம்பெனியோட விலை உழைப்பு வந்து 12 சொல்லி சொன்னால் சாதாரணமா துறையில விலை உழைப்பு வீதம் வந்து 18 என்று சொல்லி சொன்னோம் என்றால் துறையை விட இது வந்து குறைவாக காணப்படுகிறது விலை உழைப்பு. அவர் கம்பெனி வந்து செலுத்த விரும்புவது துறையிலும் பார்க்க குறைவான வீதம். பொதுவாக கம்பெனி ஒன்றின் விலை உழைப்பு வீதமானது துறையின் வீதத்திலும் பார்க்க குறைவான விடத்தில் கம்பெனியின் பங்கானது மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்று தீர்மானிக்கப்படும். அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கிற விலை உழைப்பு வீதத்தை விட குறித்த கம்பெனியினுடைய பங்கொன்றின் விலை உழைப்பு வீதம் பங்கின் பெறுமதியானது குறை மதிப்பு செய்யப்பட்டுள்ளது. எனினும் பலவீனமான நிதி செயற்பாடு வைக்கப்படும் நாங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். அதனுடைய நிதி செயற்பாடு மட்டத்தில் உள்ளது என்பதை நாங்கள் கொள்ளலாம். விலையிழப்பு வீதம் என்று சொல்லப்படுவதனுடைய பங்கொன்றின் உழைப்பில் எத்தனை மடங்காகும் என்பதனை பங்கொன்றின் புத்தக பெறுமதியுடன் என்பது விலை புத்தக பெறுமதி மூலம் கணிப்பிட பங்கொன்றின் சந்தை விலையானது பங்கொன்றுடைய புத்தக பெறுமதி ஒரு பங்குக்கு எவ்வளவு புத்தக பெறுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த விலை புத்தக பெறுமதி மூலம் கணிப்பிடப்படும். கம்பெனியின் காணப்பட்ட பங்கு மூலதனத்தை வழங்கப்பட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையினால் வகுக்கும் பொழுது கிடைக்கிறது. புத்தகம் எப்படி கிடைக்கும்? கம்பெனியின் ஒரு நிதிநிலைமை கூட்டில காணப்பட்ட சாதாரண பங்கு மூலதனத்தை வழங்கப்பட்ட சாதாரண இந்தியாளர் ரீஸ்டார்ட் பண்றேன். இருக்கு பங்கொன்றின் சந்தை விலையானது பங்கொன் புத்தக பெறுமதியுடன் ஒப்பிடுகின்ற இத்தனை விலை புத்தக நிதி நிலைமை சாதாரண பங்கு மூலம் வழங்கப்பட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையினால வகுக்கின்ற பொழுது பங்கனுடைய புத்தக பங்கனுடைய புத்தக பெறுமதி பங்கனுடைய தேறிய சொத்தின் பங்கனுடைய தேறிய சொத்தின் பெறுமதியாக கருதப்படுகிறது. பங்கனுடைய புத்தக குறைவானதாக இருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய பலவீனமான அது நமக்கு வெளிக்காட்டும். ஏன்? பெறுமதி பங்கனுடைய சந்தை விலை வந்து பங்கனுடைய புத்தக பெறுமதியை விட குறைவானதாக இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் பங்கனுடைய விலை புத்தக பெறுமதியும் குறைவானதாக இருக்கும். புத்தக பெறுமதியை விட பங்கு சந்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பங்கனுடைய புத்தக பெறுமதியை விட பங்கொன்றுடைய சந்தை விலை அதிகமாக இருக்குமாக இருந்தால் அது சாதகமான பெறுமதியை காட்டும். ஆனாலும்
பங்குச்சந்தையில முடிவெடுக்கிற பொழுது விலை புத்தக வேல்யூ, அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ வந்து குறைவானதாக இருக்கக்குள்ள நாங்க பங்கை வந்து கொள்வனவு செய்தால் கூடிய விலைக்கு விற்கலாம் என்கிற ஒரு காரணமும் இருக்கு. ஏன் சந்தை புத்தக பெறுமதியை விட சந்தை விலையானதாக பயப்படாம அந்த பங்கை கொள்வனவு செய்யலாம். ஏன் தேறிய சொத்தின் பெறுமதியை விட பங்கினுடைய பெறுமதி வந்து குறைவானதாக இருக்கு. ஸோ நாங்க பயமில்லாம வாங்கலாம் இருக்கு. ஸோ குறைவடைஞ்சிருக்குதுன்றதுக்கான ரீசனை பார்த்தோம்னா அதனுடைய நிதி பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவானதாக இருக்கலாம். அதனாலதான் அதனுடைய சந்தை விலை ரெண்டு வகையிலையும் சாதகமாக அதை பார்க்கலாம், பாதகமான முறையிலே பார்க்கலாம். அடுத்தது விலை காசுப்பாற்றல் வீதம் என்று சொல்லப்படுவது என்றால் பங்கு எத்தனை மடங்கு வீதம் உண்மை பெறுமதியானது அதன் எதிர்பார்க்கும் காசுப்பாற்றல் மிக பயனுள்ள மதிப்பாகும். காசுப்பாற்றலை அளவு அவற்றில நேரடியான முறையான கம்பெனி தேறிய லாபம் கூட்டினால் மொத்த காசு பாற்றல் மொத்த காசு எண்ணிக்கையால் காசு பாற்றல் கிடைக்கிறது. காசு பாற்றல் கூடுதலாக இருக்குமாக நிறுவனத்திற்கு சாதகமாக. அடுத்தது நாங்க பார்ப்போம் பங்கு லாப விகிதம். பங்கு லாபம் அதன் பங்கொன்றின் சந்தை விலை சதவீதமாக கணக்கிடும் பொழுது விகிதம் கிடைக்கின்றது. சரியா? அப்ப பங்கொன்றுக்கான சந்தை விலையில பங்கு லாபம் வழங்கிய மொத்த பங்கு லாபத்தை பங்குகள் எண்ணிக்கையால பிரிக்கப்படப்படுவது பங்கொன்றுக்கான பங்கு லாபம். பங்கொன்றுக்கான பங்கு லாபத்தை பங்கொன்றின் சந்தை விலையின் சதவீதமாக கூறுவது பங்கு லாப விளைவு விகிதமாகும். பங்கொன்றுக்கான பங்கு லாபமானது சாதாரணமான பங்குகளுக்கான வருடாந்த மொத்த பங்கு லாபத்தை வழங்கிய பங்குகளினுடைய எண்ணிக்கையால் வகுக்கப்படுகின்றது பெறப்படுவது பங்கொன்றுக்கான பங்கு லாபம் என்பது முதலீட்டு வருமானத்தின் ஒரு அங்கமாகும். அடுத்த அங்கமான மூலதன லாபம் ரெண்டு அங்கம். ஒன்று முதலீடு பங்கு லாபம். பங்கு லாபத்தை செலுத்தும் கம்பெனிகளின் பங்குகளை வந்து அதிகளவாக செய்வதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள். இந்த பங்கு லாப வருமானமானது என்ன சதவீதம் என்பதனை பங்கு லாப விளைவு வீதம் காட்டும். பங்கு லாப விளைவு வீதம் வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து அதிகமாக இருக்குமான இண்டஸ்ட்ரியை விட அதிகமானதாக இருக்குமாக இருந்தால் நாங்க அது சிறந்த பங்கு லாப விளைவை தரக்கூடிய பங்குகள் சொல்லி அந்த பங்குகள்ல வந்து முதலீடு செய்யலாம். ஸோ ஒரு முதலீட்டு வங்கி தொழில வந்து பங்குகள்ல முதலீடு செய்யக்குள்ள ஒரு கம்பெனியை பற்றி வேல்யூவேஷன் பண்ண அதே மாதிரி அந்த கம்பெனியோட பங்குகள்ல பற்றி வேல்யூவேஷன் பண்ண. ஸோ ஒரு கம்பெனியை பற்றி நாங்கள் இவாலுவேஷன் பண்ணக்குள்ள வந்து ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லாபத்தன்மை விகிதம், அடுத்து லிவரேஜ் ரேஷியோ விகிதம், அடுத்து ரேஷியோ சொல்லப்படுவது நெம்புகோல் விகிதம், திரவத்தன்மை விகிதம் ரேஷியோ அப்படி என்று சொல்லிட்டு நான்காவது சொல்லுவோம் அசெட் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ. ஸோ இது நான்கு வந்து ஒரு நிறுவனத்தின் நிதி நிலை ஒரு ஆய்வாக அல்லது ஒரு பகுப்பாய்வு விகிதங்கள் அல்லது வேல்யூவேஷன் ரேஷியோ ஒன்று விலை இழப்பு விகிதம். விலை இழப்பு விகிதம் என்று சொல்லப்படுவது
பங்கொன்றினுடைய சந்தை மடங்காகும் என்பதனை பங்கொன்றினுடைய சந்தை விலை பங்கொன்றினுடைய உழைப்பு எத்தனை மடங்கு, பங்கொன்றினுடைய உழைப்பு எவ்வாறு வரிக்கு பிந்திய லாபத்தை வழங்கப்பட்டுள்ள பங்குகளினுடைய எண்ணிக்கையால பிரிக்கப்படப்படுவது பங்கொன்றினுடைய உழைப்பு. சோ பங்கனுடைய பங்கொன்றினுடைய அளிக்கப்படப்படுவது விலை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி விலை புத்தக பங்கொன்றினுடைய சந்தை எத்தனை மடங்காகும். சொல்லி சொன்னால் ஒரு நிதிநிலை காணப்படுற சாதாரண பங்கு மூலப்பட்டுள்ள சாதாரண பங்குகளுடைய எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது. தேறிய எத்தனை மடங்காகும் இந்த இது வந்து கூடுதலானதாக இருக்க வேண்டும். அதே போல விலை காசு பாய்ச்சல் சொல்லப்படுவது பங்கொன்றி சந்தை விலை எத்தனை மடங்கா என்பதனை விலை காசு பாய்ச்சல், அதாவது பங்கனுடைய மொத்த பங்கனுடைய பங்குனி மன்னிக்கவும் இல்ல பங்குடைய மொத்த காசு பாய்ச்சலை பங்குகள் எண்ணிக்கை என்று புத்தக புரிமை என்று வராது. பங்கு எண்ணிக்கையாக பங்கு காசுபாட்டு வந்து பங்கொன்றினுடைய பங்குகளின் எண்ணிக்கையாக வேணும். பங்குகளுடைய எண்ணிக்கையாக அந்த மாதிரி பங்கொன்றுக்கான காசு பாய்ச்சல் என்பது பங்கொன்றின் சந்தை விலை பங்கொன்றினுடைய காசு பாய்ச்சலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது எத்தனை மடங்கு என்பதனை விலை காசு வீதம் தெளிவாக்கும். சோ அதுல மொத்த காசு பாய்ச்சலை வழங்கப்பட்டுள்ள பங்குகளுடைய எண்ணிக்கையாக பொழுது அடுத்தது பங்கு லாப வீதம் என்பது கம்பெனி ஒன்றின் பங்கொன்றுக்கான பங்கு லாபம் அதன் பங்கொன்றின் சந்தை விலையில் சதவீதமாக கணிப்பிடப்படுகிறது. லாபத்தின் கீழே பங்கொன்றுடைய சந்தை விலையை அதனால் பிரிக்கினால் விலை வீதம் ஒரு பங்காவ விலை வீதமாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியோட ஒப்பிடுகிற பொழுது கூடுதலாக சரிதானே. ஆகவே நாங்கள் ஒரு கம்பெனியை முதலீடு செய்யும் நாங்கள் என்னென்ன வேறிட்டு பகுப்பாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்துக்கணும். முதலாவது நிதி கூற்றுக்களை பயன்படுத்த வேண்டும். என்னென்ன நிதி கூற்றுக்கள்? ஒன்று நிதி கூற்றாக வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் எவ்வாறு நிதி பகுப்பாய்வு லாப பகுப்பாய்வு அதாவது ரேஷியோ சொத்து இழப்பு விகிதம் அடுத்தது திரவத்தன்மை விகிதம் அது பங்குகளாக நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம். இதன் மூலம் நாங்கள் ஒரு கம்பெனி இல்லையா போன்ற தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும். அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்பில் தேங்க்யூ.